கருணாகரனே கணநாதா கலியுகநாதனே சிவதனயா பரம்பொருளே கணநாதா பரிபூரணனே சிவதனயா பிள்ளையாரே கணநாதா பிரம்மச்சாரியே சிவதனயா சதுர்த்தி நாயகனே கணநாதா வரம் தரும் நாயகனே சிவதனயா. அனைவருக்கும் வணக்கம். நடக்கவே நடக்காது, தீரவே தீராது அப்படிங்கிற பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த விநாயக பகவானை 7 நாள் தொடர்ந்து நம்ம இந்த பூஜை புனஸ்காரங்களை செய்கிறதால கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடந்தேறும். இது பார்த்திங்கன்னா மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு. ஒரு சில வீட்டில் பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். வீடு கட்டுற விஷயமா இருக்கும், இல்லை ஒரு மனை வாங்குகிற விஷயமா இருக்கும், இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கும், இல்லை திருமண தடைகளாக இருக்கும். இது போல் ஏதாவது ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரியங்கள் விரைவில் நடைபெறாமல் தடைகள் அதை மேலும் மேலும் அந்த தடைகள் முன்னேறாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா கைகூடி வர்ற நேரத்தில் தடைப்பட்டு போகும். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் தான். இந்த எதிர்மறை ஆற்றலை நம்ம விரட்டி அடிச்சுட்டோம்னாவே நமக்கு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது நமக்கு சேரும். இதன் காரணமாக நம்ம நினச்ச விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த எதிர்மறை ஆற்றல் விலகிறதுக்கும் நேர்மறை ஆற்றல் சேர்றதுக்கும் நம்ம இந்த விநாயக பகவானை வணங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நடந்தேறும். நல்ல விஷயங்கள் விரைவிலேயே நடைபெறும். இந்த வழிபாட்டு முறையை தொடர்ந்து 7 நாட்கள் செய்யணுங்க. என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்களோ அதுலேருந்து தொடர்ந்து 7 நாட்கள் மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறை தான். நீங்கள் வீட்டில் விநாயகரோட படம் இருந்தாலும் சரி, விக்கிரகமாக வச்சுருந்தாலும் சரி, அதற்கு முன்பாக ஒரு நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. அந்த தீபம் ஏற்றும் போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாங்க முக்கியமான ஒரு பொருளை நீங்கள் சேர்க்கணும். அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக வெட்டி வேரை நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த அகல் விளக்கு உள்ளே நீங்கள் எண்ணெயில் அந்த வெட்டி வேரை நீங்கள் நறுக்கி அதுக்குள்ளே போட்டு நீங்கள் 7 நாளைக்கு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. கூடவே தினமும் கொஞ்சம் அருகம்பில், உங்களுக்கு மாலையாக கட்ட வசதி இல்லை, அந்த இடத்துல அந்த அருகம்பில் இல்லை, சும்மா 2-3 தான் இருக்குன்னா சின்னதாக ஒரு கொஞ்சமாக கிடச்சா கூட அவருக்கு சாத்தி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இல்லை எருக்கும் பூ இருக்குது பக்கத்தில் அப்படின்னாலும் தினமும் அந்த எருக்கும் பூவையும் அவருக்கு நீங்கள் சாத்தி உங்கள் வழிபாடை செய்யலாங்க. தொடர்ந்து 7 நாட்களுக்கு எந்த நேரத்தில் ஏற்றுறீங்களோ அதே நேரத்தில் தொடர்ந்து 7 நாட்களும் இந்த வெட்டி வேரை போட்டு நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. திரி எரியும் பொழுது அந்த வெட்டி வேரும் கடைசி வரைக்கும் எரியிற வரைக்கும் தானாகவே எரியிற வரைக்கும், எரிந்து அணையிற வரைக்கும் அது எரியலாம். அதனால் எந்த தப்பும் கிடையாது. அதனால் நம்ம கையமுத்தணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அந்த வெட்டி வேறு ஃபுல்லாக எரியிற வரைக்கும், அந்த திரி எரியிற வரைக்கும் எரியலாங்க. மறுநாள் நீங்கள் புதுசாக திரி போட்டு வெட்டி வேறு போட்டு நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஊற்றுற மாதிரி ஊற்றி நீங்கள் விளக்க ஏற்றிடுங்க. அதே போல் தினமும் புதுசாக அருகம்புல்லோ இல்லை எருக்கம்பூவோ சாத்துங்க. அதை எடுத்து தனியாக நீங்கள் வச்சுருங்க. இதை நீங்கள் 7 நாட்கள் முடிந்தோடனே அதை நீங்கள் ஓடு மேலே போடுறது ஓட்டு மேலே கூட வைக்கலாம். கூரை வீடு இருந்தால் கூரை மேடில் கூட வைக்கலாம். இல்லை மாடி வீடு போட முடியாது, கால் படுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் இந்த 7 நாளும் அவருக்கு சாத்தினதை எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகளில் விட்டுருங்க. இந்த 7 நாட்களும் ஒரே ஒரு வேண்டுதல்களை அந்த விநாயகர்கிட்ட வைங்க. நம்பிக்கையோடு உங்களோட வேண்டுதல்கள் வைங்க. அது எந்த வேண்டுதல்களாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான மிக முக்கியமான வேண்டுதல்களாக அது இருக்கணும். உங்களுக்கு அது கண்டிப்பாக உகந்ததாக இருக்கணும். நம்ம பெரிய பெரிய ஆசைகள், எனக்கு கோடியாக கொட்டணும், வானத்துலேருந்து போகணும், தங்கமாக கொட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், நான் கஷ்டத்தில் இருக்கேன், என்னோட கடன் தீர வேண்டும், எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த பாக்கியத்தை கொடு விநாயகா. அதுபோல் எனக்கு திருமணம் தடைப்பட்டுகிட்டே போகுது, வீடு கட்டணும், ரொம்ப நாளாக என்னால் வீடு கட்டுறதுக்கு எல்லா யோகம் கட்டுறதுக்கான நேரம் வரலை, இல்லை எனக்கு ஒரு மனை இல்லை, இன்னும் நான் சொந்த மனை இல்லை அப்படிங்கிற ஏதாவது ஒரு வேண்டுதல்களை இந்த 7 நாளும் தொடர்ந்து நம்பிக்கையோட இந்த ஆணை முகத்தனை நம்பி நீங்கள் இந்த வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த 7 நாட்களும் நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விநாயகரோட காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை 7 நாட்களும் சொல்லிட்டு வாங்க.
வந்து சுத்தபத்தமாக இருந்து 7 நாட்கள் இந்த தீப வழிபாடை விநாயகருக்கு நீங்கள் செஞ்சு உங்கள் வழிபாட்டை அந்த விநாயகர்கிட்ட வைங்க. நீங்கள் உங்களோட பெண்களாக இருந்தீங்கனாக்கா உங்களோட தீட்டுக்காலம் முடிந்த பிறகு இந்த வேண்டுதலை வைங்க. ஏன்னா இடையில வந்து நீங்கள் விட்டிங்கனாக்கா திரும்ப அந்த 7 நாள் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து இந்த தீட்டுக்காலம்லாம் முடிந்தோன்னே இந்த 7 நாள் வழிபாடை வந்து நீங்கள் செய்யலாம். இந்த வழிபாடை வந்து ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் இந்த வழிபாட்டு முறையை செய்யலாங்க. அருகம்புல் மாதிரி இந்த வெட்டி வேரும் விநாயகர் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏற்றி வந்து அருகம்புல் சாத்தி அவருக்கு இந்த வழிபாடை நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களோட வழிபாடை அவர் சீக்கிரமே வந்து நிறைவேற்றி கொடுப்பார். உங்களால் என்ன நைவேத்தியம் வைக்க முடியுதோ அன்றைய தினத்தில் சிம்பிளாக ஒரு அவுள் பொரி கடலை கூட அவருக்கு வந்து வச்சா போதுங்க. பெருசாக நம்ம வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. பெருசாக உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா தினம் சுண்டல் செய்யலாம், பொங்கல் செய்யலாம், எது முடியுதோ அது மாதிரி ஒரு மோதகம் செய்யலாம். உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்யலாம். இல்லைங்க அதெல்லாம் எனக்கு செய்யவே முடியாதுன்னா ஒரு அவுள் பொரி கடலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தினமும் அதை கொஞ்சம் வச்சு நீங்கள் அவருக்கு நைவேத்தியமாக செய்யலாங்க. இந்த 7 நாள் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸில் முடியும். நல்ல ஒரு பலன்களை தரும், சுபிக்ஷமான வாழ்க்கையை தரும். உங்களோட வழிபாடு வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அதனால் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நம்ம பேஜை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய ஆன்மீக தகவல்கள் நான் போடுறது உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.